என்ன இந்த கம்யூனிஸ்டுக்காரன் தாப்பாண்டியன் ஒருத்தர் இருக்கிறான். இவனுக்கு என்ன பேர்? எதுக்கு எல்லாத்தையும் ஏகவசனம் அடிக்கிறேன்னா இப்பதான் கலரை கரெக்டா காட்டாங்க, கலரை சரியா காட்டிக்கிறாங்க. ஒவ்வொருத்தனும் நடிச்சு கொண்டிருந்தத கமலஹாசன் நடிப்பு வெளியான அன்னைக்கு இவங்களுடைய வாழ்க்கை நடிப்பு வெளியாகிவிட்டது. அத்தனை பேருடைய உள்ளத்திலையும் விஷத்தை வைத்துக் கொண்டு தேர்தல் நேரத்தில் எங்களுக்கு ஆதரவா பேச நடித்துக் கொண்டிருந்தாயே எல்லாம் உள்ளத்தில் உள்ள அப்படி வெளி ஏன் எதிர்க்கிறாங்க? அந்த மக்கள் உணர்வு என்ன? ஒரு படத்தை எதிர்க்கிற காரணம் என்னன்னு எங்களை செஞ்சு கேட்டியா? எங்க வாதங்களை நீ முன்வைத்தாயா? விவாதம் பண்ணினாயா? போற போக்கில் என்ன செய்யறான் அந்த பாண்டியன் பட்டிமன்றம் போட்டாங்க. என்னது? ஜெயலலிதாக்கு அடிமையில் யார் முதலிடும்? இந்த ஆளுக்கு முதலிடம் கொடுத்தாங்க. பாண்டியனுக்கு ஒரு கம்யூனிஸ்டா இருந்து கொண்டு சுதந்திரமா கருத்து சொல்ல வக்கில்லாம அந்த கட்சிக்காரனை காரி துப்புற அளவுக்கு கேவலமாக நடந்து கொண்ட தாப்பாண்டியன், அப்புறம் ஜி ராமகிருஷ்ணன் எல்லாம் என்ன செய்யறாங்க? படத்தை வெளியிடணும். சரி, வெளியிடணுங்கிறீங்கள, என்னத்துக்கு வெளியிடணுங்கிற? உன் கொள்கை என்ன? கம்யூனிஸ்டுக்காரன் கொள்கை இப்படிதானே இருக்கணும். கம்யூனிஸ்டுக்காரன் எப்படி இருக்கணும்? அவன் கொள்கை நிக்கணும். அவன் கொள்கை என்ன? அமெரிக்காவுடைய ஏகாதிபத்தியம் ஒழிய வேண்டும். கம்யூனிஸ்ட் அடிப்படை கொள்கை என்ன? அமெரிக்காவுடைய ஏகாதிபத்தியம் ஒழிய வேண்டும். அமெரிக்காக்காரன் வியட்நாம தாக்குனது தப்பு, ஆப்கான தாக்குனது தப்பு, ஈராக்க தாக்குனது தப்பு, கௌதமாலாவை தாக்குனது தப்பு. இப்படி ஒவ்வொரு நாட்டையும் அமெரிக்கா தாக்கியது தப்புண்டு எத்தனை நோட்டீஸ் போட்ட, எத்தனை பிரச்சனை வெளியிட்ட கம்யூனிஸ்ட்காரனே, எத்தனை கூட்டம் நடத்தின? விஸ்வரூபம் என்னடா சொல்லுது உனக்கு தெரியுமாடா? அமெரிக்காக்காரன் ரொம்ப நல்ல புள்ள, அந்த நல்ல புள்ளைய போட்டு ஆப்கான்காரங்க அடிச்சு நொறுக்குறாங்க. அமெரிக்காக்கார மாதிரி ஒரு தங்க பவுன் இல்லைன்னு காட்டுற படம் தான் விஸ்வரூபம். உன் கம்யூனிஸ்ட் குழி தோண்டி புதைக்கிறதுக்காக வேண்டி அவன் படம் எடுத்திருக்கிறான். அமெரிக்கா மாதிரி உலகத்துல நல்ல நாடு கிடையாதுன்னு காட்டுவதற்காக வேண்டி இவன் எடுத்திருக்கான் அந்த படத்தை. அப்ப தாலிபான்களுடைய சில செயல்கள் நமக்கு கண்டிக்கத்தக்கதா இருந்தாலும் ஆப்கான்ல இந்த மக்கள் மீது கொத்து கொத்தா கொண்டு போட்டானே, அந்த குண்டு போட்டு பல்லாயிரக்கணக்கான அப்பாவி பெண்கள், குழந்தைகள், சிறுவர்கள், முதியவர்கள் கொல்லப்பட்டார்களே. அப்ப இதே இடத்திலே வைத்து இந்த கம்யூனிஸ்டுக்காரன் கூட்டம் போட்டு நம்மளை ஏமாத்தினான். எப்படி ஏமாத்தினா? இதே இடத்துல இதே தம்பு செலுத்த கூட்டம் போட்டு நினைஞ்சா இப்படி அமெரிக்கா செய்யலாமா? இப்படி உலக நாடுகளை பிடிக்கலாமா? அழிக்கலாமாண்டியடா. உன் விசூரம் படத்துல உனக்கு தாண்ட சிறுபடி கொடுத்திருக்கிறான். அமெரிக்கா அற்புதமான தங்க பவுனான மக்கள். அந்த என்ன சொல்றேன், தமிழ்ல உள்ள என்னென்னமோ வந்திருக்குது. தமிழ்ல ஒரு சீனை எடுத்துட்டான், வேற மொழியில எப்படி எடுத்திருக்கானா எடுத்துட்டாங்க. அதனால இவனுக்கு தெரியல. அமெரிக்காக்காரன் என்ன செய்யறான்னு கேட்டா ஒரு குண்டு போடுறான். அந்த படத்துல குண்டு போட்டு ஒரு பெண்ணு கொல்லப்பட்டுறான். அந்த அமெரிக்க ராணுவ வீரன் ஒரு பெண்ணை கொண்டுட்டமே துடிக்கிறார், காட்டுறான். அப்படி தமிழ்ல வெட்டிவிட்டான், வேற மொழியில இது இருக்குது. எப்படி காட்டுறான்? குண்டு போட்ட உடனே பெண்ணை கொண்டுட்டமே, பொம்பளை எப்படி கொள்றது, பெரிய தப்பு பண்ணிட்டமே அப்படிங்கிறான் ஒரு காட்சி. இன்னொரு காட்சி என்ன வருதுன்னு கேட்டா, தாலிபான் தலைவர் இருக்கார்ல, அவர் வெளியே போகும்போது குடும்பத்துக்கு பாதுகாப்புலாம் போட்டுருங்க, பொண்டாட்டி பிள்ளைலாம் இருக்கிறாங்க, குடும்பத்துக்கு பாதுகாப்பு போடுங்க அப்படின்னு சொன்ன உடனே தாலிபான் தலைவர் சொல்றாராம், தேவையில்லை, அமெரிக்காக்காரன் பொம்பளையில கொள்ளவே மாட்டான், அமெரிக்காக்காரன் சின்ன பிள்ளையில கொள்ளவே மாட்டான், நம்ம பிள்ளை எந்த பாதுகாப்பு கொடுக்க வேண்டியதில்லை, நம்ம பாட்டு போகலாம், என் குடும்பத்தை பற்றி எனக்கு கவலை இல்லை, அமெரிக்காக்காரன் ஒண்ணு இப்படி எழுதியிருக்காங்க. இவன் அமெரிக்கா பணத்துல அமெரிக்கா கைக்கூலியா தயாரிச்சிருக்கான இந்த காட்சி தமிழ்ல மட்டும் கட்டு, மத்த எல்லாம் உண்டு. அப்ப இந்த மாதிரி ஒரு படம் எடுத்து வெளியிட்டு இருக்கிறானே, உன் கம்யூனிஸ்ட் என்னடா, இதுக்கு என்னடா பதில் சொல்ற? இந்த கருத்தை ஏத்துக்கிறியா? இந்த கருத்து உடன்படுறியா? அப்ப கருத்து சுதந்திரம் கருத்து சுதந்திரம் சொல்லிக்கொண்டு வால்மார்ட்னு ஒருத்தன் தொழில் நடத்துறான். வெளிநாட்டுல இருந்து வந்து கள்ளத்தனமா வந்தானா? இல்ல, அரசாங்கத்தில் கூப்பிட்டு பார்லிமெண்ட் தீர்மானம் போட்டு சட்டம் இயற்றி கவர்மெண்ட் சொன்ன பிறகு நம்ம நாள தொழில் நடத்தலாம். பார்லிமெண்ட்ல ஜனநாயகத்துல அந்த சட்டம் நிறைவேற்றப்பட்டுருச்சு. அதை படிச்சு நோக்குறாங்க. வால்மார்ட் அடிச்சு யாரு? இந்த கம்யூனிஸ்டுக்காரன் போய் வால்மார்ட் அடிச்சு. இது என்ன சுதந்திரம்? அடுத்தவன் சொத்தை அழிக்கிற என்ன சுதந்திரம்? கள்ளத்தனமா வந்தாண்ட அடிச்ச அரசாங்கம் கூப்பிட்டு தானே வந்தான், அரசாங்கம் உத்தரவாதம் கொடுத்தானே வந்திருக்கிறான். அதை போய் அடிச்சு நோக்கணும் யாரு? கம்யூனிஸ்டுக்காரன். இவன் பேசுறான், கருத்து சுதந்திரம், முஸ்லிம்கள் பிற்போக்கா இருக்கிறாங்க, அதை விடுங்க.
ஒரு ராமகிருஷ்ணனா வந்தால் இறந்து போனார் கூவத்தில் ஒரு ஆள் செத்து போய் நடந்தாருலங்கண்ணா வரதராஜனா வரதராஜன் ஒரு ஆள் கம்யூனிஸ்டுக்காரர் உள்ளுக்குள்ள ஒரு கசாமுசா பொம்பளை மேட்டர் நினைச்சிட்டாங்க ஆளை காலி பண்ணி கொண்டு கூவத்தில் போட்டாங்க கூவத்தில் போட்டு தேடுறேன்னு சொல்லிட்டு கடைசியில் தற்கொலை அவன் தற்கொலை செய்யற ஆளே கிடையாது வரதராஜன் ஆள் நல்ல ஒரு எழுத்தாளர் நல்ல மனிதர் அந்த மனிதர் கூவத்தில் 3 நாளைக்கு பிறகு உடம்பு ஊதி போன நிலையில கைப்பற்றப்படுறார் இத பத்தி நம்ம ஐயா மருத்துவர் ஐயா இருக்காங்கள அவ தொலைக்காட்சியில் செய்தி வாசிச்சுட்டா என்னது இந்த இது கொலை என்றுதான் கருத வேண்டி இருக்கிறது உள்கட்சி பிரச்சனையில் அவர் கொல்லப்பட்டிருக்க கூடும் என்று கருதுகிறார்கள் என்று மக்கள் தொலைக்காட்சியில செய்தி வாசிச்சாச்சு இந்த கருத்து சுதந்திர நம்ம காம்ரேடுகள் என்ன பண்ணாங்க தெரியுமா மக்கள் தொலைக்காட்சிக்குள்ள நுழைந்து அடிச்சு முறுக்கி கேமரா உடைச்சி அந்த மக்கள் தொலைக்காட்சி கண்ணாடிகள்லாம் உடைத்து உள்ள புகுந்து இருக்கலாம் அடித்து கருணாநிதி ஆசி இருந்ததுனால போலீஸ்காரனை கைகட்டி பார்த்து கொண்டு இருந்து இவ்வளவும் நடந்தது எதுல மக்கள் தொலைக்காட்சிக்கு தாக்குனாங்க என்னடா கருத்து சுதந்திரம் கூவத்தில் பணமா மிதக்கிறான்னு சொன்ன அந்த ஊகத்தை ஒருத்தன் எழுதக்கூடாதா சந்தேகத்தை எழுப்பக்கூடாதா அந்த செய்தியை வாசிக்க கூடாதா அதை போய் வன்முறையில தாக்கின இந்த கம்யூனிஸ்டுக்காரனுக்கு விசுவரூபத்தை தடை செய்கிற தப்புன்னு கேட்க உனக்கு என்னடா ரைட் இருக்கிறது நாங்க போய் தடுக்கலையே கொடுத்தலையே எங்களை பாதுகாக்க கடமைப்பட்ட அரசாங்கத்தில் கோரிக்கை வைக்கிறோம் தடுக்க சொல்லி நீ என்ன செஞ்ச சட்டத்தை கையில எடுத்து கொண்டு போய் மக்கள் தொலைக்காட்சி அலுவலர் சூறையாடினியா இல்லையா ஆனா மாணவரசம் ஒத்தனுக்கு எல்லாம் ஒண்ணா சேர்ந்துட்டானு சூறையாடினவனு சூறையாடப்பட்டு பக்கத்து உட்காந்து பேசிட்டு இருக்கிறானு அந்த அளவு கேவலப்பட்ட ஆட்களை கம்யூனிஸ்டுக்காரன் இதை சொல்றான் அப்ப அமெரிக்காவுடைய எதிர்ப்புங்கிறது பொய்யா போச்சு இவனுடைய கருத்து சுதந்திரம் என்பது மக்கள் தொலைக்காட்சிக்கும் கூட இவனை ஏத்துறக்கூடாது இவனை ஏத்தா அடிப்பாங்க இவனை ஏத்தா கொள்ளுவாங்க நம்மளே தான் ஏத்துட்டாண்டு வெளியிறங்கணும்னா மதவாதிகள் பிற்போக்குவாதிகள் 4-5 பேர் செய்யற நீ செஞ்சது நாட்டு மக்கள் எத்தனை பேர் செஞ்சதா நீ செஞ்ச 4 பேர் தானே செஞ்சீங்க 4 பேர் செய்து கொண்டு என்ன செய்யறான் இது 4-5 பேர் தான் செய்யறாங்க என்று படம் காட்டிக்கிட்டு இருக்கிறான் அப்ப இவருடைய